ஃப்ரைடே பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவருடைய மகன் ஜோசப் சஞ்சய் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து வெளியா இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் சந்தீப் அவர்கள் வந்து இந்த படத்துல ஹீரோவா வந்து நடிக்கிறாரு. விஜய் அவர்கள் மகன் ஜோசப் சஞ்சய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து இயக்குனரா இருக்காரு. மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா தமன். எல்லாருக்குமே தெரியும் தமன் வந்து தெலுங்குல எப்படி போடுவாரு, தமிழ்ல எப்படி போடுவாருன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த படத்துக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் நம்ம கொஞ்சம் வந்து ஆவலாவும் எதிர்பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா முக்கியமா இந்த படத்துக்கு சிக்மா அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்காங்க. சிக்மா அப்படினால எல்லாருமே வந்து தெரியும். சிக்மானா வந்து நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து பார்த்தோம்னா சிக்மா லென்ஸ், கேமராக்கு யூஸ் பண்ற சிக்மா லென்ஸ் தான் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனா சிக்மான்ற விஷயங்களுக்கு நிறைய பொருள் இருக்கு. எப்படி இது சிக்மான்ற டைட்டிலுக்கு வந்து ஒத்துக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா ஜெயம் ரவி அவர்கள் நடிச்ச ப்ரோ கோட் அந்த படத்துக்கு வந்து அந்த கம்பெனி வந்து தடை விதிச்சிருந்தது. எங்க கம்பெனி பேரை யூஸ் பண்ணக்கூடாது இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு. சிக்மா அப்படின்றது வந்து வேர்ல்டு வைடா வந்து அவ்வளோ பெரிய பேர். இந்த படத்துக்கு எப்படி வந்து இந்த பெயர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா சிக்மான்றது கேமராவும் இருக்கு, லென்ஸும் இருக்கு, நிறைய உதிரி பாகங்களும் இருக்கு. சிக்மா கம்பெனிக்காரங்க ஏதாவது குளறுபடி ஏன்னா பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த சிக்மா திரைப்படத்தை வந்து பார்த்தோம்னா இந்த லைக்கா அவங்க தான் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்றாங்க. அதாவது தயாரிப்பு நிறுவனம் வந்து அவங்க தான். என்னதான் லைக்கா நிறுவனம் ஏகப்பட்ட படம் வந்து பண்ணியிருக்காங்க. ரஜினி வச்சு படம் பண்ணியிருக்காங்க, கமலஹாசன் வச்சு படம் பண்ணியிருக்காங்க, விஜய் அவர்களை வச்சு படம் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் வச்சு படம் பண்ணி லாஸ் ஆன கம்பெனி தான் இந்த லைக்கா. அந்த லைக்கா கம்பெனியில் விஜய் அவர்கள் மகன் வந்து படம் பண்றாரு அப்படின்னா சந்தோஷம் தான். ஆனால் கொஞ்சமாவது இந்த படத்துக்கு கொஞ்சமாவது அந்த கம்பெனி லாபத்தை ஈட்டு தரணும் அப்படின்னு மட்டும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஜோசப் சஞ்சய் படத்துக்கு அப்புறம் விஜய் அவர்களுடைய மகன் படத்துக்கு அப்புறம் இந்த கம்பெனி வந்து பூட்டுற நிலைமையிலே இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே எல்லா படமும் வந்து லாஸு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா இந்தியன் 2, இந்தியன் 3 மொத்தமாக வந்து சங்கர் அவர்கள் வந்து அந்த கம்பெனியை வந்து கவுத்து விட்டாப்புல. ஜோசப் சஞ்சாவது வந்து ஒரு 1000 கோடி அடித்து அந்த கம்பெனியை தூக்கி நிறுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். விஜயோட ரசிகர்களும் வந்து இவருடைய மகனுக்கு வந்து பயங்கர வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல் இந்த சிக்மா படம் அந்த போஸ்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பணம், தங்க கட்டிகள்லாம் வந்து ஏதோ வந்து ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒரு கிரைம் படம் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு புதையில கண்டுபிடிச்சாப்லையோ இல்லை ஏதாவது ஒரு அரசியல்வாதி சேர்த்து வச்சிருந்ததை ஹீரோ கண்டுபிடிச்சாரா அப்படின்ற மாதிரி இந்த போஸ்டரை பார்க்கும்போது தெரியுது. இந்த போஸ்டரை பார்க்கும்போது மக்களாகிய உங்களுக்கு எப்படி வந்து கதைக்களம் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. அதே போல 2 நாட்களுக்கு முன்னாடி தான் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் லான்ச், அதாவது லிரிக்ஸ் வீடியோ வந்து லான்ச் ஆச்சு. அப்படியே 2 நாள் பொறுத்து மகன் வந்து இந்த போஸ்டர் ரிலீஸ் ஆன உடனே அவங்க குடும்பமே வந்து மிகப்பெரிய வந்து ஒரு சந்தோஷம். இருந்தாலும் இந்த சிக்மா திரைப்படத்துக்கு யாரெல்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்க. நன்றி.